எவ்வளோ நல்லா தூங்குறா பிள்ளை. நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் பிள்ளைக்கு. அதான் இவ்வளோ அசதியா தூங்குது பிள்ளை. ச்சே, என் பிள்ளை வாழ்க்கை என்ன இப்படி ஆயிட்டு. சரி தூங்கட்டும் பிள்ளை, நம்ம வெளியே போயிட்டு வேலையை பார்ப்போம். நேரம் வச்சு ஆனால் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டான். இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ நேரம் தூங்குறாள, என்னன்னு தெரியலையே. சரி, பிள்ளைக்கு ஏதாச்சும் அசதியா இருக்குமா இருக்கும். எழுப்பி ஒரு காப்பி தண்ணி கொடுப்போமா? சரி, காப்பி போட்டு எடுத்துட்டு வரோம். நேரம் ஆயிட்டோ, சரி வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு வருவோம். இல்ல முத்துமாரி, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, யாரு என்னன்னு எடுத்து கேளு. வரங்கிட்டே கிடக்கா நீ இஷ்டத்துக்கு. முத்துமாரி, உன்னதான் சொல்றேன், இந்த பிள்ளைங்க வச்சுட்டு ஒரு வேலை செய்ய முடியுதா? நம்மளுக்கு வயசான காலத்துல வேலை செஞ்சு தரும்னு பார்த்தா இதுங்களுக்கு தான் நம்ம வேலை செஞ்சு தர வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல கல்யாணம் வேற. சரி, என்னத்த பண்ண போறேன்னு தெரியல. வந்தவளாச்சு எனக்கு செஞ்சு போடுவாளா, இல்ல நான் தான் அவளுக்கு செய்யணுமான்னு என்ன ஒண்ணும் புரியல. முத்துமாரி, முத்துமாரி, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, எடு. எடுக்காமா? எந்தில ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாராச்சும் முக்கியமான விஷயத்துக்கு யாராவது போன் பண்ணிருக்க போறாங்க. காலையிலே போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? போனை எடு. ஏமா காலையில விளக்கமாத்தோட வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன், அந்த 4 விளங்குமா? சொல்லி எதையாச்சும் ஒழுங்கா பண்றியா? காலையில எதுக்கு காட்டு கத்துக்கிட்டு இருக்கா? காதுகிட்ட வந்து உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? ஆமால, ஆமா, இன்னைக்கு இப்படித்தான் கஷ்டமா இருக்கும். நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து நல்ல கொமட்டிலே வச்சு வாயை குத்து குத்துன்னு குத்துவா. அப்பெல்லாம் பொத்திக்கிட்டு எழுந்துக்கிட்டு போவால. இன்னைக்கு உன்னை போன் வருது எழுந்து அட்டன் பண்ணுன்னு சொன்னதுக்கு உனக்கு வலிக்குது. நாளைக்கு காலையில எழுப்பி விடுவா. அப்பெல்லாம் உனக்கு இழிக்குதோ? அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ போமா, சும்மானே எதனா சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு என்ன எழுப்புனா? இது எத்தனை வாட்டி சொல்றது? அந்த போனு காலையில இருந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கு, 4 மணில இருந்து. நானு கொஞ்ச நேரம் தான் கண் அசந்தாலும் பார்த்தா அந்த போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு. எனக்கு ஆஃப் பண்ணவும் தெரியல. அது என்ன கணக்குன்னு பாரு எடுத்து. சரி பாக்க போ. இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொன்னா இவளுங்களுக்கு வலிக்குது. ஆமா, நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து இதை செய்ய அதை செய்ய காலையில எழுப்பி வேலை வாங்குவா. அப்ப இவனுங்களுக்கு இனிக்கும். அம்மா பெத்தவ ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல. இவன் காலையிலே ஆரம்பிக்காத போ. அட ரகு, ஐயோ இத்தனை மிஸ்டு காலா. சே, நைட்டெல்லாம் பிரியா கிட்ட போன் பேசிட்டு அசதியில அப்படியே தூங்கிட்டேனே. சரி போன் பண்ணி கேப்போம் என்னன்னு. சிஸ்டர், இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? பிரசன்ட் ஆயிட்டாங்களா எல்லாரும் மார்னிங்? ஆமா சார், எல்லாரும் வந்தாச்சு. டியூட்டி டாக்டர் எல்லாருமே வந்துட்டாங்க தானே? ஆமா சார். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னால வர முடியாது. நீங்க வந்து இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெனிஃபர் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, சரிங்களா? சார், ஆனா அவங்க ஈவினிங் மேல லீவ் கேட்டிருக்காங்களே. அது தெரியும், நான் மதியம் வந்துருவேன், ஓகேங்களா? எனக்கு இப்போ மார்னிங் தான் வேலை இருக்கு, நான் மதியம் வந்துருவேன். அங்க ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட சொல்லிருங்க, நானும் ஒரு வாட்டி சொல்லிட்டு போறேன், ஓகே? ஓகே சார். வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட் பார்க்கணும்னா சொல்லுங்க, இப்பவுமே அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல சார், பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே, எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்னா உடனே கால் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. டியூட்டி டாக்டரை வச்சு இன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகே சார். சரி, வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? சார், அந்த பேஷண்ட் நம்பர் 3ல இருக்காங்க இல்லையா, அவங்க ஐசியூல இருக்காங்க. அவங்க நார்மல் வார்டுக்கு மாத்திரலாம் தானே? இல்ல சிஸ்டர், இன்னைக்கு இருக்கட்டும். நான் ஈவினிங் ரவுண்ட்ஸ் வரும்போது செக் பண்ணிட்டு நைட்டு போல மாத்திக்கலாம். ஓகே சார். பிரெக்னன்சி கேசஸ்லாம் ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க, சரிங்களா? மற்றபடி ஸ்கேன் ரிப்போர்ட் ஏதாச்சும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெயிட் பண்றாங்க அப்படின்னா அனுப்பி விடுங்க, நான் செக் பண்ணிட்டு போறேன். இல்ல சார், இப்போ யாரும் இல்ல, ஓபி டாக்டரே பாத்துட்டாங்க. இன்னும் 2 பேஷண்ட் தான் இருக்காங்க. அவங்க ஓபி டாக்டர் அரவிந்த் சாரி பாத்துட்டு இருக்காரு. சரி ஓகே, இருக்கிறவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஈவினிங் போல வந்துருவேன். ஓகே சார். சார், உங்க போன் ரொம்ப நேரம் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஏதாச்சும் எமர்ஜென்சினா உடனே கால் பண்ண சொல்லுங்க. ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, சரிங்களா? ஓகே சார். இது என்ன ரிப்போர்ட்? சார், இது அந்த பேஷண்ட், ஐசியூ பேஷண்ட், அவங்களோட ரிப்போர்ட் தான். அவங்க நார்மல் வார்டுக்கு மூவ் ஆகலாமான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே, நான் ஈவினிங் வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரான்னு சொல்லிருங்க அவங்க கிட்ட. ஓகே சார். சரி ஓகே சிஸ்டர், நீங்க போங்க. தேங்க்யூ சார். முத்துமாரி. ஹலோ முத்துமாரி. சொல்லு ரகு, போன் பண்ணிருந்தியா? நான் பாக்கல, போன் சைலண்ட்ல இருந்ததுனால. சொல்லு ரகு. இல்ல முத்துமாரி, ஒரு விஷயம் பேசணும். ஃப்ரீயா தானே இருக்க?
ஆமா சொல்லு ரகு. மேரேஜ் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல முத்துமாரி, அத பத்தி தான் பேசலாம்னு ஃபோன் பண்ணேன். எங்க வீட்ல எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. சூப்பர் ரகு. அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் வேண்டாம் தானே? ஆமா, அத பத்தி பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல இருந்து அனு பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க. நைட்டு தான் வந்து இது ஃபிக்ஸ் ஆச்சு பாத்துக்கோ. அனு கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவ அம்மா கிட்ட சொல்லுவாளான்னு தெரியல. நீ ஒரு வாட்டி சொல்லிடுறியா இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் காலையிலேயே? அதனாலதான் உனக்கு 4 o'clockல இருந்து கால் பண்ணேன். தப்பா எடுத்துக்காது முத்துமாரி. ஐயோ சாரி முத்துமாரி. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றதுக்கு கால் பண்ணிருக்கேன். இதோ நான் உடனே போய் சொல்றேன் சரிங்களா? நீயும் வரியா? நானும் வர முத்துமாரி, பரவாயில்ல இருக்கட்டும். நீ அனு கிட்ட சொல்லிடாத சரியா? நான் வரமாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவன் கிட்ட. ஓகே, நான் போயிட்டு அங்க எல்லா ஏற்பாடும் பண்றேன். இப்ப என்ன மாதிரி வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? முத்துமாரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் வரும். அவங்க வீட்லயும் கன்ஃபார்ம்காக கேட்கணும் இல்லையா? அவங்க அம்மாவையும் எங்க பாட்டி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வரும். அதனால ஏற்பாடுல எதுவுமே வேண்டாம் சரியா? அப்பா அம்மாக்கு மட்டும் ஒரு காஃபி மட்டும் ரெடி பண்ணுங்க. மத்தபடி எதுவும் ரெடி பண்ண வேண்டாம். சும்மா தான் வரும். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ சௌரியமோ அதுக்கேத்த மாதிரி பூ வச்சுட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி முத்துமாரி, நான் போயிட்டு அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் சரியா? நீங்க எத்தனை மணி போல வருவீங்க? முத்துமாரி, ஆக்சுவலா நான் கொஞ்சம் வேலையில இருக்கேன். இப்பதான் வேலை முடிஞ்சிச்சு. நான் உடனே இதோ கிளம்பிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிளம்பி இருந்தாங்கன்னா உடனே வந்துருவோம். அப்படி இல்லைன்னா 10 o'clock அந்த மாதிரி வரும். சரி ரகு. சரி வாங்க பாத்துக்கலாம். பை. சரி. சரி நேரமாச்சு, வீட்டுக்கு கிளம்புவோம். அம்மா அம்மா. என்ன பிரச்சனை? காலையில இருந்து நானும் உன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கே. எழுந்தம்மா ஒரு வேலை வெட்டிக்கு போனோமான்னு இருக்கா. காலையிலயே உங்க அப்பா மாதிரி நொய்யி நொய்யின்னுகிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்ல. சரி சரி சொல்லு, என்ன சொல்லி? யார் மேல இப்ப நீ கோவமா இருக்கா சொல்லி? வேற யாரு? உங்க அப்பன் தான். காலையிலயே பேய்தாம்பளை குடிக்கிறதுக்கு குடிகார பையன். சரி விடுமா, அவருதான் அப்படிதான் தெரியும்ல. நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? எங்க அம்மைக்கு சொன்ன உடனே சிரிப்ப பாரு. இன்னும் சொல்லி கூட முடிக்கல. சொல்ல மாட்டேனே. சொல்லல. சொல்ல மாட்டேனே. முத்துமதி சொல்லல அம்மா கிட்ட. அம்மா, அந்த டாக்டர் இருக்காருல்ல. யாருல? பிடிபடலையா அம்மாக்கு சரியா? என்ன மணி? அதான் அந்த பிரியாக்கு இருக்கால. ஆமா, பிரியாவோட அந்த அத்தை பையனா? அவங்களேதான். இனி நீ அவ இவன்லாம் பேச முடியாது பாத்துக்கோ. உன் வீட்டுக்கு அவன் மாப்பிள்ளையே வர போறவன். என்னல சொல்றா? ஆமா, அவனுக்கு நம்ம அனுபவம் பிடிச்சிருக்கோம் போல. அதான் இன்னைக்கு பொண்ணு கேட்டு வராங்க வீட்டுக்கு. நான் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா? இன்னும் இலவசத்தை கிட்ட எல்லாம் சொல்லல போல. அவங்க கிட்ட நம்பர் எதுவும் இல்லல. அதான் என் கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன் சரியா? காலையில சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கல. வாயில சீனியதான் அள்ளி போடணும். ஒரு நிமிஷம் இல்ல, காப்பி குடுக்க குடிச்சிட்டு போ. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் அத்தை வீட்லயே போய் குடிச்சுக்கிறேன் சரியா? அவங்க 10 மணி போல வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போனா அந்த அத்தைக்கு ஏதாச்சும் கூடு மாட வேலை செய்ய முடியும். அதனாலதான் சொல்றேன். சரில போ. போய் சீக்கிரம் இலவசத்தை கிட்ட சொல்லி. அவளுக்கு கையும் காலும் புரியாம தான் சுத்திக்கிட்டு கிடந்தா. என்ன பண்ண, ஒத்த பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிட்டேக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்கிட்ட நேத்து வரைக்கும் வந்து மைனியோ அழுதுகிட்டு இருந்தா. இன்னைக்கு சொன்னோன்னே சந்தோஷமா இருப்பான். போல சீக்கிரம் போய் சொல்லுல. சரிம்மா அதோ போறேன். ஏமா என்னல? ஏமா 10 மணி போல நீயும் கிளம்பிடு சரியா? அதுக்கப்புறம் அப்பா கிட்டே சொல்லு. என் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு புலம்பிக்கிட்டே கிடந்தாரு. இப்ப சொன்னு வச்சுக்கோ, டாக்டர் வச்சுக்கோ, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரில, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா கிளம்ப சொல்லி. அதெல்லாம் ரெடியா கிளம்பி இருப்பேன் சரியா? இப்போ முதல்ல இல்லவசிக்கிட்ட சொல்லி அவளை ஒரு நல்ல சேலைய கட்டிக்கிட்டு இருக்க சொல்லி. அனு பிள்ளைக்கு நல்ல தலை வாரி பூ வச்சு சேலை கட்டி விட சொல்லி. சரி, நான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கி கொடுத்துட்டு வரேன் சரியா? நீ வந்துரு மறக்காம. சரி சரி போ. நல்ல வேலை, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிட்டோம். கடவுளே முருகா, நீ தய காப்பாத்தணும். இப்ப மாச்சும் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விடிவுகாலம் வந்துச்சு. இத்தனை வருஷமா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளைக்கு இன்னைக்கு மனசுக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. இளவரசியும் சும்மாவா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இன்னைக்கு அவ பிள்ளைய நல்ல இடத்துல கொடுக்க போறா. நிம்மதியா இருக்கட்டும். சரி, வேலையை பார்த்துட்டு கடகடன்னு கிளம்பி எங்க போவோம். நான் பெத்து வச்சிருக்கிறதே ஒண்ணு கண்ணேன்னு பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு இப்படியா நடக்கணும்? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. நான் என்னத்தான் பண்ணேன் முருகா? ஒரு நல்ல வாழ்க்கைய கூடியா என் பிள்ளைக்கு. அத்தை அத்தை வாயா, உள்ளதான் இருக்கேன் வா. அத்தை
வாயா முத்துமாரி, இரு நான் போய் ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு விருந்தே வைப்பீங்க. என்னையா சொல்றா? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. வேற என்ன, எல்லாம் பிள்ளைய நினைச்சுதா? வேற என்ன கவலை எனக்கு சொல்லி? அதை தீக்கிறதுக்குதான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோட வந்திருக்கேன். என்னையா சொல்றா? ஆமா அத்தை, அனு எங்க? அவ எங்க நைட் எல்லாம் அழுதுட்டு மேல தூங்கிட்டு கிடக்கா. அழுதாளா? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னதியா சொன்னதானே தெரியும், வந்ததுல இருந்து புதிர் போட்டுக்கிட்டே இருக்கிய சொல்லு. எத்தே, நம்ம அனுவை பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? யாயா நீயா ஏற்பாடு பண்ணா? இங்க பாரு முத்துமாரி, ஏற்கனவே அவன் அந்த மனசுல அந்த பையனதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி அதை அவன் அசிங்கப்படுத்திடுவாளே அவ. வேண்டாயா இப்போதைக்கு. எத்தே, எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளதான். வேற யாரு? அந்த டாக்டர் மாப்பிள்ளதான். என்னையா சொல்றா? எத்தே, உண்மையதான் சொல்றேன். முத்துமாரி உண்மையாவே சொல்றா? யாத்தே அழுகுறீங்க? நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கேன், அழுகாதீங்க. இல்ல முத்துமாரி, இப்பதான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிட்டேன்னு. காலையிலேயே நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் அனுக்கு நைட்டே தெரியும். என்னது நைட்டு தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லல முத்துமாரியாவ. இன்னும் வரைக்கும் இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. அத்தை, அவளை எழுப்புங்க, சீக்கிரம் போயிட்டு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 10 மணிக்கு வராங்களாம், சீக்கிரம் கிளம்பி இருக்க சொல்லுங்க, போங்க. சரி முத்துமாரி, அவங்க வராங்களா? பண்டெல்லாம் வாங்கணும்ல. அத்தை, அவங்க சும்மா பேசுறதுக்குதான் வராங்க, உங்ககிட்ட சம்மதம் கேட்கறதுக்கு. உங்ககிட்ட சம்மதம் கேட்கறதுக்கு தான் வராங்க, புரியுதா? உண்மையா முத்துமாரி சொல்றா? ஆமா அத்தை, நான் போயிட்டு பால் பாக்கெட்டு, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வாங்கிட்டு வரேன், வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. சரிங்களா? நீங்க அனுவை கிளப்புங்க. சாப்பாடு எதுவும் ரெடி பண்ண வேண்டாமையா? அதெல்லாம் வேண்டாம்னு அவங்களே சொல்லிட்டா. ரகு காலையில போன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கான். நீங்க இதை மட்டும் ரெடி பண்ணுங்க, சரியா? நான் போயிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன். சரி. ஏடி அனு, ஏம்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா நீ? நைட் வந்தது அம்மைக்கு தெரிஞ்சிருக்குமோ? யாராச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ? அம்மா கூட பேச வேண்டாம்னு சொல்லிருக்காளே, இப்ப என்ன சொல்ல? இங்க பாரு, ஏம்மா நான் வர சொல்லல, அவங்க வந்தாங்க. அது வந்து ஏம்மா முறைக்காதுமா, யாமே பாத்துக்கிட்டே இருக்க, எனக்கு பயமா இருக்கு. மடிக்கல, என்ன கொழுப்பு இருக்கும் திமிர் எடுத்தவளே. எம்மா தெரியாம பண்ணிட்டு விடுமா, காது வலிக்குது. யாம சிரிக்கா? ஏடி, உன்னை பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும் தானே உனக்கு? அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க நீ. ஏமா சீக்கிரம் இருந்து கிளம்பு, 10 மணிக்கு வாராங்களா எல்லாரும். சரி அம்மா, இதே அந்த சேலை ஒண்ணு கடந்துச்சுல, பட்டு சேலை, அதை கட்டிக்கிறியா? அது நல்ல அழகா இருக்கு உனக்கு. இல்ல அப்போ வேற ஏதாச்சும் சேலை கட்டிக்கிறியா? வேண்டாம். ஏமாக்கா, சேலை தானே கட்டியிருக்கணும், அவங்க வராங்களா? இல்லம்மா, அது வந்து நைட்டு வந்தாரு அவரு. அடி பாவி. சரி, வந்து அவங்க பாட்டி இந்த சேலை ஒண்ணு கொடுத்து விட்டாங்களாம். அந்த சேலை தான் பொண்ணு பார்க்கும்போது கட்டிக்கிட்டு இருப்பாங்களாம் எல்லாரும் அவங்க குடும்பத்துல. அதனால இதை கட்டிக்க சொல்லி அவங்க பாட்டி கொடுத்து விட்டாங்களாம். அப்படியா மக்கா? ஆமா, அவருதான் சொன்னாரு. நீ எதை சொன்னியாடி போன்ல யாருக்கும் பிடிக்கல உன்ன அப்படின்னு சொல்லி? இல்லம்மா, நான் பாதிலே கேட்டு கட் பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் உனக்கு தெரியாம நம்ம திட்ட கூடாது சொல்லி, நாங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு நினைச்சோமா. அனு ஏமா பண்ணல. அது அவங்க வீட்டுல தெரிஞ்சுட்டு அதனாலதான் சத்தம் போட்டிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மருமகளை நீ யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. அதை நான் அரையும் குறையுமா கேட்டுட்டுதான் நைட்டு உங்ககிட்ட அழுதுகிட்டு இருந்தேன். அதுதான் ஒரு சொல்றதுக்காண்டி வந்தாரு, நான் அழுதுகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏம்மா சொல்லு, உனக்கு ஆகுமா? இல்லம்மாக்கா, சந்தோஷமா இருக்கு எனக்கு. இங்க பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுது, சரியா? இங்க பாரு, நீ அழுது கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு சொல்லி மெனக்கட்டு நைட்டு வந்திருக்காரு மாப்பிள்ள. அந்த பையனை நல்லா பாத்துக்கணும், சரியா? அவன் குடும்பத்துக்கு போனாலும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுமாக்கா. என்ன யார் என்ன சொன்னாலும் அனுசரிச்சு இருக்கணும். ஏமா இப்பமே இதெல்லாம் சொல்றா? நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். அக்கா, இப்ப பூ வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சுலாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உடனே தான் பண்ணுவாங்க. முத்து மாதிரிக்கும் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தா பிரியா பிள்ளை. இப்ப பாரு, அடுத்த மாசமே கல்யாணம். அதெல்லாம் இல்ல, நான் என் அம்மையை விட்டு போக மாட்டேன். என் செல்ல பிள்ளை. நீ பாருமாக்கா, நல்லா சூதானமா பாத்திருந்து நடந்துக்கணும், சரியா? எம்மா இப்படி செல்ல, அது எனக்கு அழுகியா வருது. நீ என்ன அழுகு கூட சொல்லிருக்கலா? சரி போ, போய் குளிச்சுட்டு அந்த துணி எடுத்து மாட்டு. சரி. ஏம்மா என்னமாக்கா, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? என் பிள்ளை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறவங்களே எனக்கு எப்படி மக்கா பிடிக்காம போவோம்? என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே. என் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவும் எனக்கு பிடிக்கும். எம்மா என் கூடியே இருமா, நீ என்னை விட்டு எங்கேயும் போகாது, சரியா? அடி லூசி, போ போயிட்டு சட்டையை மாத்தி குளிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கா. நல்லா மாப்பிள்ளை வீட்டு வரவங்க என்ன நினைப்பாங்க? இங்க வாருடி, போ போய் சட்டையை மாத்தி. எம்மா அடி வாங்க வர காலையில என்கிட்ட ஒருத்தி. அனு போன் வருது பாரு. அச்சோ, அவங்கதான் மக்கா. யாரு மக்கா போன்ல?
என் அம்மா அவங்கதான் போன் பண்றாங்க. மக்கா நேரம் வைக்கிறாத சரியா? சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சட்டை மாத்திக்கிட்டு வா. 10 மணி ஆக போகுதுல, அவங்க உடனே வந்துருவாங்க. சரிம்மா. சேலை கட்டுறதுக்கு தெரியலன்னா அம்மா கிட்ட சொல்லி அம்மா வரேன், அது நானே கட்டிடுவேன். சரி அம்மா போயிட்டு காப்பிலாம் போட்டு ரெடியா வைக்கேன், வா சரியா? ஹலோ சொல்லுங்க. அனுமா சொல்லுங்க. அனுமா பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன், என் ரூம்ல இருக்கேன். சரி, ஒரு வீடியோ கால் வரியா, பேசுவோம். இல்ல நான் இப்பதான் எழுந்தேன். எங்க அம்மா டக்குன்னு பேசிட்டு போய் குளிச்சுட்டு சேலை மாத்த சொன்னாங்க. இல்லன்னா எங்க அம்மா திட்டுவா. அடி லூசே, இன்னும் நீ சேலையே மாத்தலையா? ஆமா, நீங்க வரக்கு 10 மணி தானே ஆகும்னு சொன்னீங்க.